பாண்டிச்சேரி அண்ணா சிலை, அண்ணா சாலை தெரியுதா? இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஒன்று இருந்துச்சு. எனி டைமும் ஜேஜேன்னு மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு இடம். அது 2023 ஜூன் ஜூலையில் ஸ்மார்ட் சிட்டியின் அடிப்படையில் அங்கே இருந்த அந்த அடையாளத்தையே எடுத்துகிட்டு புதுசாக கட்டித்தரதா சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த கடைங்கள்லாம். தெரியுதா? சின்னதாக அழகழகாக அவங்க கடை வச்சுருப்பாங்க. அதாவது இங்கே சிடி கடை, செல்ஃபோன் கடை, அதுமாதிரி நிறையா கடைங்க இருந்தது. செருப்பு கடை, பிளாஸ்டிக் ஜாமான் கடைன்னு. இன்றைக்கி அப்படி ஒரு இடமே இல்லாத அளவுக்கு அது மாறி போய் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் மாரி இருக்குது பார்க்குறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. இருந்ததுக்கு கூரை கொட்டா மாரி அவங்கவுங்க வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு இன்றைக்கி ஒரு கட்டடமாக கட்டி கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு. தப்பு கிடையாது. ஆனால் இந்த 2 வருஷத்தில் இப்போ 3ஆவது வருஷம் தொடங்குமாகுது. 2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 2 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது இங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்த கடைங்களை நம்பி நிறைய வட்டிக்கு வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, வீடு கட்டியிருந்துருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு கடை வாங்கியிருப்பாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக 2 வருஷமாக இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இப்போ இங்கே இருந்தவங்களோட நிலைமைகள்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலைக்கு போயிட்டாங்களே தவிர இங்கே இருந்த யாரும் ஓனராக இல்லை. இப்போது இந்த அரசாங்கம் இதை கொஞ்சம் சீக்கிரமாக கட்டி யாரெல்லாம் இங்கே கடை வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு திருப்பி முறையாக அவங்களுக்கே ஒப்படைச்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மக்களின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்த கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு தான் இதை திறக்கணுன்னா ரொம்ப லேட்டாகும். இந்த கடை வியாபாரிகளுக்கு இதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி உடனே கொடுத்தீங்கன்னா அவங்கெல்லாம் அன்னாடம் காய்ச்சிங்க இங்கே வர வருமானத்தை வச்சு வாழ்ந்துப்பாங்க. இங்கே முதலாளியாக இருந்த எல்லாருமே இன்றைக்கி கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க. இடம் கிடைக்காமல், வேலை கிடைக்காமல் நிறையா கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நலனை விரும்பி அவங்களுக்காக நீங்கள் செய்கிற நல்லது இதுதான். இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன்.